திருவள்ளூர் மாவட்டம் மேல்மணம்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் இன்று காலை மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குற்றவாளிகளை பிடிக்க 2 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லியை அடுத்து வெள்ளவேடு அருகே உள்ள மேல்மணம்பேடு ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் தங்கராஜ். இன்று காலை நடைபயிற்சி சென்ற அவரை மர்ம நபர்கள் சிலர் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடிவிட்டனர். இதில் ரத்த வெள்ளத்தில் தங்கராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த போலீசார் சடலத்தை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். 4 நபர்கள் கொண்ட குழு அவரை சரமாரியாக வெட்டி சாகடிக்க செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிகின்றோம். ஆகவே இந்த கொலை சம்பந்தமாக காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த கொலையில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கொலை நடந்த பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாம்சன் நேரில் விசாரணை நடத்தினார். முதற்கட்ட விசாரணையில் 3 இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் வெட்டிவிட்டு தப்பியோடியது தெரிய வந்துள்ளது. கொலை சம்பவம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் முன்விரோதம் காரணமாக ஏற்பட்டதா அல்லது தொழிற்போட்டியால் நடந்ததா என போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த படுகொலை சம்பவத்தை அடுத்து அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுவதால் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. ஏராளமான போலீசார் பாதுகாப்பிற்கு குவிக்கப்பட்டுள்ளனர். மாமா முறையாகுது. காலையில் அவர் ரெகுலராக காலையில் 5 மணிக்கு வாக்கிங் போகிறப்போ அந்த ஸ்கூல் கிட்ட வந்து ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் வந்து அவரை மடக்கி அரிவாளால் வெட்டிட்டாங்க. அப்புறம் நம்ம ஊரில் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போயிருக்கிறாங்க திருவள்ளூருக்கு. அவர் வந்து 5 வருஷமாக ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாரு. இப்போ திரும்பவும் நாமினேஷன் பண்ணியிருக்கிறாரு. 4:30 மணிக்கு கிளம்பணுமா, நாங்கள் அவர் கூட 3 பேர் போனோம். 3 பேர் போகும்போது நாங்கள் டர்னு திரும்பும்போது ஆப்போசிட்டு 3 பைக்கு வந்து உடனே 6 பேர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது தெரியல, அது அடையாளம் அதான் ஒருத்தர் மட்டும் அந்த ராஜேஷ்னு குரல் கட்சி, அது மட்டும் தெரியும். கொலையாளிகளை பிடிக்க 2 தனிப்படை அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஏடிஎஸ்பி ஸ்டாலின் தலைமையில் 2 தனிப்படை போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்.